ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்டுக்கு டின்னர் கொண்டு போகலாமா? இன்றைக்கான ஸ்பெஷல் என்னென்னா பெருசாலாம் எதுவுமே இல்லை. வழக்கம் போல் லெமன் ரைஸ் தான். நான் வந்து புளியோதரை செஞ்சு கொண்டு போகலான்னு பிளானில் இருந்தேன். அவர் வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்குது, வேண்டாண்டா எனக்கு லெமன் ரைஸே போதும்னு சொல்லிட்டாரு. அதுவும் இந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, அவருக்கு ரொம்ப ப்ளைனாக இருக்கணும். இது வந்து நாளைக்கு மார்னிங் வந்து அங்கே கேரளாவில் போய் சாப்பிட்றதுக்கு, இன்றைக்கி நைட் டின்னருக்கு வண்டியில் போகும்போது சாப்பிட்றதுக்கு வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருந்தேன். நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய போட்டு நல்லா சூப்பராக எக் ரைஸ் பண்ணியாச்சு. நேற்று நைட்டு தான் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டோம், எக் ரைஸ் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு வாங்கினோம், அதுவும் நல்லாவே இல்லை, எங்களுக்கு பிடிக்கவே இல்லையா. அதனால் ஹஸ்பண்ட் நேற்று சாப்பிட்டது நல்லா இல்லைம்மா, இன்றைக்கி செஞ்சு கொண்டு வா அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, என்னோட எக் ரைஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக அதுக்கான பாக்ஸில் போட்டு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் கெட்டு போன மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு. அப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்த டானிக் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் போகிறேனே. அவருக்கு வேறு கோல்டு இருக்குது, மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. சரி கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நேரமாகவே நான் கிளம்பிட்டேன். 4 o'clock முன்னாடியே கிளம்பிட்டேன். அதனால தான் அசிஸ்டன்ஸ் 2 பேருமே காணோம். பாப்பா வரேன்னு தான் சொன்னால், கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது, நம்ம நினச்சா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் இல்லையா, அதனால் வேண்டாம் நான் மட்டும் போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் கரெக்டாக போனேன், அப்போ தான் ஹஸ்பண்ட் வந்து லோடு ஏற்றிட்டு இருந்தாங்க. நான் அழுக்காக இருக்கேன், வீடியோ எடுக்காது அப்படின்னாங்க. அவங்க அப்படி அழுக்காக இருக்கிறதுனால தானே நாங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கோம், அதனால் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு டானிக் எடுத்துகிட்டு வந்தியா இல்லையாம்மா அப்படின்னு தான் கேட்டார். ஐயோ மறந்துட்டேனே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சிரிச்சிட்டு, சரிம்மா சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவருக்கும் லோடு ஏற்றணும், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து வண்டியை நிறுத்தினேன், கரெக்டாக மழை வந்துருச்சு. இந்த மலைக்கு நடுவில் தான் ஒரு அதிசயம் நடந்துச்சு. எங்கள் வீட்டில் இப்படி ஒரு அறிவாளி இருப்பான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. யார் யாரோ என்னென்ன செடியெல்லாம் வச்சு வளர்த்துருப்பீங்க, ஆனால் தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, காட்டுக்குள்ளேருந்து ஒரு காளானை பிடுங்கிட்டு வந்து நட்டு வச்சிட்ருக்காரு. என்னன்னா இது வளருமா? நானும் சொல்கிறேன், டே அது வளராதுடான்னு சொன்னால், ஆஹா நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு வளரும்னு சொல்கிறான். ஏ பைத்தியம், நீ பாரு, என்னை பாரு, அதெல்லாம் வளராது. வளரும் வளரும். நாளைக்கு காலையில் வந்து பாரு, குட்டி போட்டிருக்கோம். நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா காளான் குட்டி போட்டிருக்கோம், நிறையா குட்டி இருக்கும். என்ன முறைக்கிற?